எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாலிட்டி புக்கில் மத்திய அரசு அப்படிங்கிற தலைப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய டாப்பிக்கு, கடல் மாதிரி இருக்கும். அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பாதி பேஜஸ் அதை தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு 6 பார்ட்டாக வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 7வது பார்ட், அதாவது பாராளுமன்றம் தொடர்புடைய இதர நபர்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை பற்றி தான் இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த அவைக்கு உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றுள்ள நபர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனங்கள் மூலமாக உறுப்பினராகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் அல்லது அவர் சார்பாக நியமிக்கப்படக்கூடிய ஒருவர், அதாவது குடியரசுத் தலைவர் இல்லைன்னா தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் அப்படின்றதை எடுத்துக்கொள்கின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து உறுப்பினர் தகுதி இழப்பு அப்படின்றது ஷரத்து 102 பின்வரும் காரணங்களினால் பாராளுமன்ற உறுப்பினரை வந்து பார்த்தோம்னா தகுதியற்றவர் என அறிவிக்க இயலும். பாராளுமன்ற உறுப்பினரை தகுதியற்றவர் அப்படின்னு அறிவிக்க இயலக்கூடிய சரத்து எதுனா 102. பாராளுமன்ற சட்டத்திற்கு உட்படாமல் லாபம் கருதி இந்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தால் அவருடைய உறுப்பினருடைய தகுதியை வந்து இழக்குவாங்க. நீதிமன்றத்தினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்ட நபராக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய அந்த உறுப்பினருக்கான தகுதியும் காலியாயிடுமாமா. நெக்ஸ்ட்டு, கருத்துக்களை வெளிப்படுத்த இயலாத பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அவரின் உறுப்பினர் தகுதி வந்து காலியாகும். இந்திய குடியுரிமையை துரத்தல் அல்லது தானாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெற்ற நபர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராக இருந்தாலும் அவருடைய உறுப்பினர் தகுதியும் காலியாகிடும். மேலும் அரசியலமைப்பில் 10வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ளவாறு கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையிலும் ஒரு நபர் வந்து தனது பாராளுமன்ற உறுப்பினருடைய தகுதியை வந்து இழப்பார். பாராளுமன்ற உறுப்பினர் இரட்டை உறுப்பினராக இருக்கும்போது அவரின் ஏதாவது ஒரு உறுப்பினர் பதவி தானாகவே வந்து காலியாகிடும். பாராளுமன்ற உறுப்பினர் தானாக முன்வந்து அவைத் தலைவரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வந்து வழங்கும் போதும் அவருடைய உறுப்பினர் பதவி வந்து காலியாகிடும். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவைக்கு 60 நாட்கள் வராமல் விடுப்பில் இருக்கும் உறுப்பினரது பதவி தானாகவே காலியாகிவிடும். எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அவைக்கு ஒரு 60 நாள் வரலைன்னா கூட அவருடைய பதவி வந்து காலியாகிடுமாமா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. உறுப்பினரின் தேர்தல் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவிக்கும் போது உறுப்பினரோட பதவி வந்து காலியாகிடுமாமா. நெக்ஸ்ட்டு, சம்பளம் மற்றும் படிகள் 2025 ஜனவரி மாத நிலவரப்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் மாதந்தோறும் வந்து பார்த்தோம்னா 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஊதியம் வந்து பெறுறாங்க. ஓகேங்களா? 1,00,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து சம்பளம். முதலில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டவர், மாநிலங்களுடைய உறுப்பினர் பதவி வந்து முதல்ல பறிக்கப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா ரசாத் மசூத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. முதலில் மக்களவை உறுப்பினர் பதவி வந்து பறிக்கப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா லாலு பிரசாத் யாதவ். மாநிலங்களவை உறுப்பினர் பறிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தோன்னா ரசாத் மசூத். மக்களவை அப்படின்னா லாலு பிரசாத் யாதவ். ஓகேங்களா? அடுத்து எதிர்க்கட்சி தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தலைவரே எதிர்க்கட்சி தலைவர் ஆவார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவராக செயல்படுவார். பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கொண்டிருக்கும். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10ல் 1 பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களை பெற்றுள்ள பெரிய அரசியல் கட்சியையே எதிர்க்கட்சியாக பாராளுமன்றம் அங்கீகரிக்கும். இவரது ஊதியம், படிகள் மற்றும் இதர வசதிகள் கேபினட் அமைச்சருக்கு இணையானதாக இருக்கும். இவரது முக்கிய பணி அரசின் தவறான கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுதல் ஆகும். எதிர்க்கட்சி தலைவர் அங்கீகாரம் முதலில் வழங்கப்பட்டது வந்து பார்த்தோம்னா 1969ஆம் ஆண்டு ஆகும். மேலும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது 1977. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்து முதலாக வந்து பார்த்தோன்னா 1969லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டது என்னமோ வந்து பார்த்தோன்னா 1977ஆமா.
அடுத்து சட்டமுறை அங்கீகாரம் பெற்ற முதல் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்பி சவான். சட்டமுறை அங்கீகாரம் பெற்ற முதல் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது ஒய்பி சவான் அவர்கள். ஓகே. அடுத்து கொறடா. கொறடா பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற அரசாங்க முறையில் கொறடா முறை மரபாக பின்பற்றப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கான கொறடாவை வந்து வச்சுருக்கணும். அவையில் ஒரு அரசியல் கட்சியின் ஒழுக்கத்தை வந்து உறுதி செய்வது கொறடாவுடைய முதன்மையான பணி. ஓகேங்களா. பாராளுமன்ற செயல்பாடுகளில் உறுப்பினர்களை கண்காணிக்கும் பணியை வந்து கொறடா வந்து மேற்கொள்கின்றார். கொறடாவின் வழிகாட்டுதலின்படி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் செயல்படவில்லை எனில் உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்படுமாமா. ஓகே. அடுத்து பாராளுமன்ற அவைத்தலைவர், அதாவது லீடர் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பற்றி கொடுத்துருக்காங்க. பிரதமர் மக்களவையின் உறுப்பினராக இருந்தால் அவரே மக்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார். அவ்வாறு இருக்கும்போது மாநிலங்களவைக்கு அமைச்சர் ஒருவரை அவைத்தலைவராக பிரதமரே வந்து நியமிப்பார். பிரதமர் வந்து மக்களவையுடைய உறுப்பினராக இருந்தார்னா மக்களவையுடைய அவைத்தலைவர் யார், அதாவது லீடர், லோக்சபாவுடைய லீடர்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான். அவர் மக்களவையுடைய லீடராக இருக்கும் பொழுது மாநிலங்களவைக்கு ஒரு அமைச்சர் ஒருவரை வந்து பார்த்தோன்னா லீடராக ஆக்கிடுவாங்க. அதுவே பிரதமர் வந்து மாநிலங்களவையிலேருந்து என்ன உறுப்பினராக வந்து இருந்தார் அப்படின்னா மாநிலங்களவைக்கான அவைத்தலைவர் அவர் தான். அப்போ மக்களவையில் என்னையா பண்ணுவாங்க அப்படின்னா மக்களவைக்கு ஒரு அமைச்சர் ஒருவர் வந்து அவைத்தலைவராக பிரதமரே வந்து நியமிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாராளுமன்ற ஆட்சி மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு தொடங்கியதிலிருந்து 15 ஆண்டுகள் வரை ஆங்கிலம் பாராளுமன்ற மொழியாக வந்து செயல்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அலுவலக மொழி சட்டம் 1963 படி இந்தியும் ஆங்கிலமும் இணைந்து பாராளுமன்ற மொழியாக தொடரும் என அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு படி அரசியலமைப்பு தொடங்கியதுலேருந்து ஒரு 15 வருஷம் ஆங்கிலம் தான் வந்து பார்த்தோன்னா பாராளுமன்ற மொழியாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா 1963 அலுவலக மொழி சட்டம் வந்ததுக்கப்புறம் இந்தி ஆங்கிலம் ரெண்டுமே சேர்ந்து பாராளுமன்ற மொழியாக தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த சரத்தை 343 படி இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளும் பாராளுமன்ற நடவடிக்கை மொழியாக உள்ளது. சரத்து 343 நோட் பண்ணிக்கோங்க. இவ்விரண்டு மொழிகளிலும் பேச இயலாத எந்த ஒரு உறுப்பினரையும் அவையில் அவருடைய தாய்மொழியில் பேசுவதற்கு அவைத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாராளுமன்றத்தில் நடைமுறையில் உள்ள பொது கொள்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம உரிமைகள், சலுகைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கும் அறிக்கைகள் வழங்குவதற்கும் தனது வாதங்களை எடுத்து வைப்பதற்கும் தனது கேள்விகளை கேட்பதற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம உரிமை வந்து கொடுக்கணுமாமா. அனைத்து செயல்முறைகளிலும் எளிமையான மற்றும் நேரடியான செயல்முறைகளை பின்பற்றணும். மசோதா அறிமுகப்படுத்தும் போது அதன் மீதான விவாதத்தின் போது சரியான முன்னுரிமை வழங்கணும். ஒரே ஒரு கேள்வி மற்றும் ஒரு நேரத்தில் அனுமதிக்கப்படுகிறது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரு நேரத்தில் வந்து அனுமதிக்கப்படுதாமா. உறுப்பினர்கள் ஒரு மசோதா நகர்வின் போது அவைத்தலைவரின் ஒப்புதலின்றி விவாதத்தில் பேச முடியாதாமா. ஓகேவா. உறுப்பினர்கள் வந்து ஒரு மசோதாவுடைய நகர்வின் போது அவைத்தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் விவாதத்தில் வந்து பேசவே முடியாது. எந்த உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களின் நோக்கங்களுக்காக தாக்குதலோ அல்லது வினாவோ எழுப்பக்கூடாது. எந்த உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களுடைய நோக்கங்களுக்காக தாக்குதலோ வினாவோ எடுக்கக்கூடாது. எந்த நபரும் தக்க அனுமதியின்றி ஒரே நாளில் ஒரே விஷயத்திற்காக 2 முறைக்கு மேல் வந்து பேசக்கூடாது. உறுப்பினர் ஒருவர் மசோதாவின் மீது முதல் கேள்வியை எழுப்பாத நிலையில் மற்றொரு நபருக்கு 2வது முறை விவாதத்திற்கு அனுமதி இல்லை. ஓகேங்களா. இந்த 9th பாயிண்ட் 10th பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த நபரும் தக்க அனுமதியின்றி ஒரே நாளில் ஒரே விஷயத்திற்காக 2 முறைக்கு மேலே வந்து பேசக்கூடாதாமா. அடுத்து 10வது பாயிண்ட்டை வந்து உறுப்பினர் ஒருவர் மசோதாவின் மீது முதல் கேள்வியை எழுப்பாத நிலையில்
மற்றொரு நபருக்கு இரண்டாவது முறை விவாதத்திற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாராளுமன்றத்தின் முக்கிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கேள்வி நேரம், பூஜ்ய நேரம், தீர்மானங்கள் அப்படின்னு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நல்லா டீப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி நேரம், கொஷின் ஹவர். பாராளுமன்றம் தொடங்கிய முதல் 1 மணி நேரம், அதாவது காலை 11 மணிலேருந்து 12 மணி வரை கேள்வி எழுப்புவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நேரத்தை கேள்வி நேரம் என அழைக்கிறோம். 1721ஆம் ஆண்டு முதலில் இந்த கேள்வி நேரம் முறை இங்கிலாந்து தொடங்கியது. இங்கிலாந்துலேருந்து தொடங்கியிருப்பாங்க. 1892ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் கீழ் இந்திய மத்திய சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வி நேரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பு வரை கேள்வி கேட்கும் உரிமைக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஆனால் விடுதலைக்கு பின்பு அவை விலக்கிக் கொள்ளப்பட்டது. கேள்வி நேரத்தில் 3 வகையான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நட்சத்திர கேள்வி, நட்சத்திர குறியற்ற கேள்வி, குறுகிய கால கேள்வி அப்படின்னு 3 விஷயம் வந்து இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் நட்சத்திர கேள்விகள், ஸ்டார்டு கொஷின்ஸ், அதாவது உறுப்பினர்கள் கேட்க விரும்பும் கேள்விகளில் நட்சத்திர குறி இடம்பெற்றிருக்கும். இந்த வகை கேள்விகளுக்கு அமைச்சர்கள் வாய்மொழியாக பதிலளித்தாலே போதுமானதாக வந்து இருக்கும். அமைச்சர்கள் வந்து வாய் வழியாக பதில் சொன்னாலே போதும். அளிக்கப்படும் பதில்களில் ஏதேனும் துணை கேள்விகள் இருப்பின் அதனை உறுப்பினர்கள் வந்து கேட்கலாம். அது பதில்களில் ஏதேனும் துணை கேள்வி வந்து இருந்துச்சு அப்படின்னா உறுப்பினர் வந்து அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு கொஸ்டின், நட்சத்திர கேள்விகள். அடுத்து நட்சத்திர குறியற்ற கேள்விகள் அப்படிங்கிறது இத்தகைய வகை கேள்விகள் நட்சத்திர குறி இடம்பெற்றிருக்காது. இத்தகைய கேள்விக்கு அமைச்சர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும். ஓகேங்களா. நட்சத்திர கேள்வினா எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாயாலே சொல்லிக்கலாம். ஆனால் நட்சத்திர குறியற்ற கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்துப்பூர்வமாக வந்து பதிலளிக்கணும். எழுத்துப்பூர்வமான பதிலில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனை துணை கேள்விகளாக கேட்க இயலாது. ஓகேங்களா. துணை கேள்விகளாக கேட்க இயலாது. மேலும் இக்கேள்விக்கான பதில் அளிக்கும் போது அதை அவை குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது குறுகிய கால கேள்வி. 10 நாள் கால அவகாசம் கொடுத்து முன்னதாகவே கேட்கப்படும் கேள்விகள் குறுகிய கால கேள்விகள். 10 நாளுக்கு கால அவகாசம் கொடுத்து முன்னதாகவே கேட்கப்படக்கூடிய கேள்வி குறுகிய கால கேள்வி. இக்கேள்விக்கு அமைச்சர் வாய்மொழியாக பதிலளித்தால் அதுவே போதுமானது. மேலும் இதில் துணை கேள்விகள் எழுப்ப இயலாது. இதில் துணை கேள்விலாம் எழுப்பவே முடியாது. 10 நாள் டைம் கொடுத்துருவாங்க, வாய் வழியாக சொன்னாலே போதும். நட்சத்திர கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது எழுத்துப்பூர்வமான பதில் தான் சொல்லணும். நட்சத்திர குறியற்ற கேள்விக்கு எழுத்துப்பூர்வமான பதில் தான் வேண்டும். வெறும் நட்சத்திர கேள்வி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது வாய்மொழியாக சொன்னாலே போதும், எழுத்துப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. குறுகிய கால கேள்விக்கு துணை கேள்விகள் அப்படின்றது எழுப்ப முடியாது. ஓகேங்களா. அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூஜ்ய நேரம், 0 ஹவர். அவையின் கேள்வி நேர முடிவிற்கு அடுத்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட நேரம் பூஜ்ய நேரம். கேள்வி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் பூஜ்ய நேரம். பூஜ்ய நேரத்தில் மொத்த கால அளவு 1 மணி நேரம் ஆகும். அதாவது 11லேருந்து 12 மணி வரையும் கேள்வி நேரம் பார்த்தோம். அடுத்து 12லேருந்து 1 மணி நேரம் 1 மணி வரையும் பூஜ்ய நேரம். 1962ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றத்தில் பூஜ்ய நேரம் கடைபிடிக்கப்பட்டது. 62ஆம் ஆண்டு 1962 முதல் பாராளுமன்றத்தில் பூஜ்ய நேரம் அப்படின்றது கடைபிடிக்கிறது 62 ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த நேரத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்படும். உறுப்பினர்கள் முன்னறிவிப்புமின்றி கேள்விகளை வந்து எழுப்பலாம். பூஜ்ய நேரம் குறித்து அவை நடவடிக்கைகளில் விதிகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பூஜ்ய நேரம் பற்றி எந்த ஒரு விதியும் சொல்லலை. உறுப்பினர்கள் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் கேள்வியெலாம் வந்து எழுப்பலாம். ஓகேங்களா. இந்த நேரத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை வந்து விவாதிக்கலாம். ஓகேங்களா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 12 மணிலேருந்து 1 மணி வரையும் 1962லேருந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. அடுத்த தீர்மானங்கள், மோஷன் அப்படின்னா என்னென்னா, அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது நிராகரிப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தீர்மானங்கள் அவையின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட வேண்டும். தீர்மானங்களின் வகைகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா விவாத நிறுத்த தீர்மானம்,
உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம், கண்டன தீர்மானம், நன்றி அறிவிக்கும் தீர்மானம், ஒழுங்கு மீறல் தீர்மானம், அரை மணி நேர விவாத தீர்மானம், குறைந்த கால விவாத தீர்மானம், வெட்டு தீர்மானம் அப்படின்னு 11 வகையான தீர்மானங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்தையும் டீப்பாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்னா என்னையா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மசோதாவின் மீது தேவையான அளவு விவாதம் நடைபெற்றது என திருப்தி ஏற்படும் அம்மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடைபெறுமாறு செய்யும் தீர்மானமாகும். இதுதான் விவாத தீர்மானம்னு சொல்கிறாங்க. ஒரு மசோதா மீது தேவையான அளவு வந்து விவாதம் நடைபெற்றது அப்படின்னு திருப்தி ஏற்பட்டு மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெறுமாறு செய்யக்கூடிய தீர்மானம் தான் விவாத தீர்மானம். இது 4 முறைகள் வந்து நிறைவேற்றப்படுகிறது. சாதாரண விவாத நிறுத்த தீர்மானம் மசோதாவின் மீது விவாதம் நடைபெற்றவுடன் அதன் மீது வாக்கெடுப்பினை நடத்துவதை குறிக்கக்கூடியதான் சாதாரண விவாத நிறுத்த தீர்மானம். அடுத்து பகுதி விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்னா, ஒரு மசோதா அல்லது பெரிய தீர்மானங்களை பகுதியாக பிரித்து விவாதம் நடத்திய பின்பு வாக்கெடுப்பிற்கு வருவதை குறிப்பது. ஒரு மசோதா அல்லது பெரிய தீர்மானங்களை பகுதியாக பிரித்து ஓகேங்களா விவாதம் நடத்திய பின்பு வாக்கெடுப்பிற்கு வருவதை குறிப்பது பகுதி விவாத நிறுத்த தீர்மானம். ஒரு மசோதா வந்து 2 பிரித்து அதை ஒரு பகுதியை வந்து பிரித்து அதுக்கு வந்து பார்த்தோன்னா வாக்கெடுப்பு தந்து அதை கொண்டு வரது தான் வந்து பார்த்தோன்னா பகுதி விவாத நிறுத்த தீர்மானம். அடுத்து கங்காரு விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்னா, விவாதத்திற்கும் வாக்கெடுப்பிற்கும் மிக முக்கிய பிரிவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நேரடியாக அடுத்த பிரிவுக்கு செல்வதனை குறிக்கக்கூடியது. விவாதத்திற்கும் வாக்கெடுப்பிற்கும் இடையில வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான பிரிவுகளை மட்டுமே சொல்லிட்டு டக்குன்னு நேரடியாக அடுத்த பிரிவுக்கு செல்லக்கூடியதான் கங்காரு மாதிரி தாவி அடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது கங்காரு விவாத நிறுத்த தீர்மானம். அடுத்து கில்லடின் விவாத நிறுத்த தீர்மானம். தொடர்ந்து விவாதம் நடந்த கால அவகாசம் இல்லாத நிலையில் ஏற்கனவே விவாதம் முடிவற்ற மசோதாவின் ஒரு பகுதியோடு விவாதம் நடைபெறாத பகுதிகளையும் இணைத்து வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதை குறிக்கக்கூடியது. தொடர்ந்து விவாதம் நடந்த கால அவகாசம் இல்லாத நிலையில் ஏற்கனவே விவாதம் முடிவுற்ற மசோதாவின் ஒரு பகுதியோடு விவாதம் நடைபெறாத பகுதிகளையும் இணைத்து வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதை வந்து குறிக்கக்கூடியதான் கில்லடின் விவாத நிறுத்த தீர்மானம். ஓகே. அடுத்து உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம். ஒரு அமைச்சர் தவறான தகவல்களை அளித்து தவறாக வழி நடத்தினால் அவற்றினை எதிர்த்து எதிர்க்கட்சியினால் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு தீர்மானம். ஓகேவா. உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் தவறான தகவல்களை அளித்து தவறாக வழி நடத்தினால் அவற்றினை எதிர்த்து எதிர்க்கட்சியினால் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானம் தான் உரிமை மீறல் தீர்மானம் அல்லது சிறப்பு தீர்மானம்னு சொல்லுவாங்க. அமைச்சர்கள் பாராளுமன்றத்தின் சிறப்புரிமையை மீறினால் இத்தீர்மானம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம்னா என்னென்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சனைகளில் சபாநாயகரிடம் அனுமதி பெற்று ஒரு உறுப்பினர் அமைச்சர்களின் கவனத்தை ஈர்க்கவும் அப்பிரச்சனை தொடர்பாக அமைச்சர்கள் பதிலளிக்க கோரியும் கொண்டு வரப்படும் தீர்மானம் வந்து இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலாக அறிக்கை தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது. கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆனது பாராளுமன்றத்தில் 1954ஆம் ஆண்டு முதல் வந்து பின்பற்றப்படுகிறது. பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சனைகளில் சபாநாயகரிடம் அனுமதி பெற்று ஒரு உறுப்பினர் அமைச்சர்களின் கவனத்தை ஈர்க்கவும் அப்பிரச்சனை தொடர்பாக அமைச்சர்கள் பதிலளிக்க கோரியும் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்றது. ஓகே. அடுத்து ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னா என்னென்னா, பாராளுமன்றத்தின் இதர அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக கொண்டு வரப்படும் தீர்மானம் தான் ஒத்திவைப்பு தீர்மானம். இது பாராளுமன்றத்தின் அலுவல்களை சபாநாயகரின் சம்மதத்துடன் ஒத்திவைக்கும் தீர்மானம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் அவையின் கொண்டு வர குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களின் ஆதரவு வந்து அவசியமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாராளுமன்றத்தின் அலுவல்களை சபாநாயகரின் சம்மதத்துடன் ஒத்திவைக்கும் தீர்மானம். சபாநாயகருடைய சம்மதத்துடன் ஒத்திவைக்கக்கூடிய தீர்மானம் தான் ஒத்திவைக்கக்கூடிய தீர்மானம். ஓகே. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும்.
மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. மக்களவையின் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம். இத்தீர்மானம் தனிப்பட்ட அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்படாமல் அமைச்சரவை குழுவிற்கு எதிராக மட்டுமே இத்தீர்மானம் கொண்டு வரப்படும். தனிப்பட்ட அமைச்சருக்கு எதிராக இது கொண்டு வர முடியாது. இத்தீர்மானத்தை அறிமுகப்படுத்த 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னா ஒரு 50 உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இத்தீர்மானம் அவையில் கொண்டு வரப்பட்டால் அவையின் அனைத்து வேலைகளும் நிலுவையில் வைக்கப்பட்டு இத்தீர்மானத்திற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இத்தீர்மானம் அவை நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை குழு முழுவதும் பதவி விலக வேண்டும். இத்தீர்மானம் அவை நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை குழு முழுவதும் பதவி விலகணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்திய பாராளுமன்றத்தின் முதலாக 1963ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து கண்டன தீர்மானம் பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையின் குறிப்பிட்ட கொள்கையையோ அல்லது செயல்பாடுகளையோ கண்டிக்கும் பொருட்டு மக்களவையில் மட்டுமே தீர்மானம் கொண்டு வர முடியும். அமைச்சரவையின் குறிப்பிட்ட கொள்கையையோ அல்லது செயல்பாடுகளையோ கண்டிக்கும் பொருட்டு இதையும் மக்களவையில், அதாவது கண்டன தீர்மானம் அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியுமா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இத்தீர்மானம் ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது முழு அமைச்சருக்கு எதிராகவோ கொண்டு வரலாம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது எல்லா அமைச்சருக்கு எதிராகவோ கொண்டு வரலாம் கண்டன தீர்மானம். இத்தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பதவி விலக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பார்த்தீங்கன்னா பதவி விலகணும். கண்டன தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பதவி விலக வேண்டிய அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து நன்றி அறிவிக்கும் தீர்மானம். பொது தேர்தலுக்கு பின்பு முதல் முறையாக கூடும் பாராளுமன்ற கூட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்திலும் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விளக்கி குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவையில் கொண்டு வரப்படும் தீர்மானம் இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். இத்தீர்மானம் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்பட இயலாத பட்சத்தில் அரசு தோல்வியுற்றதாக கருதப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியது பார்த்தோன்னா யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து ஒழுங்கு மீறல் தீர்மானம். அவையில் நடைபெறும் அலுவல்கள் விதிமுறைகளின்படி நடைபெறவில்லை என ஒரு உறுப்பினர் கருதினால் விவாதத்தில் தலையிட்டு ஒழுங்குமுறை வினா எழுப்பலாம். அதாவது அவையில் நடைபெறக்கூடிய அலுவல்கள் விதிமுறைகளின்படி நடைபெறவில்லை என ஒரு உறுப்பினர் கருதினால் விவாதத்தில் தலையிட்டு ஒழுங்குமுறை வினா எழுப்பலாம். பொதுவாக இத்தீர்மானம் அரசை கட்டுப்படுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் தான் இந்த ஒழுங்குமீறல் நடவடிக்கை. இத்தீர்மானம் அவை நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும் வலிமை பெற்றதாகும். இத்தீர்மானத்தின் மீது விவாதம் எதுவும் அனுமதிக்கப்படக்கூடிய இல்லை அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அரை மணி நேர விவாத தீர்மானம். அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி அவையில் விவாதிக்கப்பட்டிருக்கும் இருப்பினும் இன்னும் விரிவாகவும் தெளிவாகவும் அப்பிரச்சனையை பற்றி அறிந்து கொள்வதற்கு தேவையான கூடுதல் கால அவகாசத்தை வழங்கக்கூடிய தீர்மானம் தான் அரை மணி நேர விவாதம். இதற்கு அவைத்தலைவர் வாரத்தில் 3 நாட்கள் ஒதுக்குவார். இதன் மீது தனி தீர்மானமோ வாக்கெடுப்போ நடத்தப்படுவது கிடையாது. ஓகேங்களா. அவைத்தலைவர் வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா அரை மணி நேர விவாத தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த கால விவாத தீர்மானம். உறுப்பினர்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் விளக்கம் பெறவும் தகவல்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளவும் அவை தலைவர் 2 மணி நேரம் இதற்காக ஒதுக்குவார். இதுதான் பார்த்தோன்னா குறைந்த கால விவாத தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொதுவாக வாரத்தில் 2 நாட்கள் அவைத்தலைவரால் இந்த விவாதத்திற்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது. 1953ஆம் ஆண்டு முதல் இந்த விவாத நடைமுறை பார்த்தோன்னா இந்திய பாராளுமன்றத்தில் பின்பற்றப்படுகிறது. அதாவது குறைந்த கால விவாத தீர்மானம். உறுப்பினர்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் விளக்கம் பெறவும் தகவலுடைய இந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளவும் அவைத்தலைவர் 2 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குவார். அது வாரத்தில் 2 நாட்கள் இது ஒதுக்குறாரு. 1953 ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வெட்டு தீர்மானம். மக்களவை உறுப்பினர்களால் அரசாங்கத்தின் நிதி மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களுக்கு எதிராக வெட்டு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இத்தீர்மானம் மக்களவையில்
மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெட்டு தீர்மானம் வந்து எங்கே மட்டும் தான் கொண்டு வர முடியும்? மக்களவையில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். இந்த தீர்மானம் பட்ஜெட்டில் உள்ள சலுகைகளை குறைப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம். வெட்டு தீர்மானங்களை அவையில் அனுமதிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை சபாநாயகரே முடிவு செய்வார். இந்த வெட்டு தீர்மானம் பொறுத்த வரைக்கும் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சலுகைகளை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த வெட்டு தீர்மானம். வெட்டு தீர்மானம் வந்து அவையில் அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சபாநாயகர் தான் முடிவு செய்வார். வெட்டு தீர்மானத்துடைய பண்புகள் என்னென்னா, ஒரு வெட்டு தீர்மானம் பின்வரும் பண்புகளை நிறைவு செய்தால் மட்டுமே அது அவையில் அனுமதிக்கப்படும். ஒரு சலுகை மட்டும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஒரு சலுகையை மட்டும்தான் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். வெட்டு தீர்மானம் தெளிவான விளக்கத்துடனும் விவாதத்துடனும் இன்றியும் உண்மையான தகவல்களையும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கொள்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். தற்பொழுதைய சட்டத்தை மாற்றும்படியாகவோ அல்லது நீக்கும்படியாகவோ வெட்டு தீர்மானம் இருக்கக்கூடாது. இந்திய தொகுப்பு நிதியில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவைக்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. முன்னுரிமை குறித்த கேள்விகள் எழுப்பக்கூடாது. ஒரே கூட்டத்தொடரில் ஏற்கனவே எடுத்த முடிவினை பற்றி மறு ஆலோசனை வந்து செய்யக்கூடாது. வெட்டு தீர்மானம் 3 வகைப்படும். அது வந்து பார்த்தோன்னா கொள்கை வெட்டு தீர்மானம், பொருளாதார வெட்டு தீர்மானம், முத்திரை வெட்டு தீர்மானம் அல்லது அடையாள வெட்டு தீர்மானம் அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொள்கை வெட்டு தீர்மானம் அப்படின்னா என்னென்னா, இந்த வெட்டு தீர்மானம் சலுகை கோரும் கொள்கைகளை விளக்குவதாகும். அதாவது கேட்கப்படும் சலுகையில் ரூ. 1 குறைப்பதற்காக கொண்டு வரப்படும் வெட்டு தீர்மானம் அப்படிங்கிறது தான் கொள்கை வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொருளாதார வெட்டு தீர்மானம் அப்படின்றது இத்தீர்மானம் பொருளாதாரத்திற்காக கோரப்படக்கூடிய செலவினத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடியது. அதாவது சலுகை கோரிய தொகையில் அதிக தொகையினை குறைப்பதற்காகவோ அல்லது மொத்த சலுகை தொகையையும் குறைப்பதற்காகவோ அல்லது சலுகை தொகையை ஒத்தி வைப்பதற்காகவோ கொண்டு வரப்படக்கூடிய வெட்டு தீர்மானம் தான் பொருளாதார வெட்டு தீர்மானம் அப்படின்றது. முத்திரை வெட்டு தீர்மானம் அல்லது அடையாள வெட்டு தீர்மானம் அப்படின்றது இந்திய அரசின் பொறுப்பில் உள்ள ஏதாவது ஒரு செயலில் நடைபெற்ற துயரத்தை அகற்றுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் தான் இது. அதாவது கோரப்பட்ட தொகையில் ரூபாய் 100 குறைப்பதற்காக இந்த வெட்டு தீர்மானம் அடையாள நிமித்தமாக கொண்டு வரப்படக்கூடியதான் இந்த முத்திரை வெட்டு தீர்மானம் அல்லது அடையாள வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது போல் பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாலிட்டின்னு. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது போல் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.